இப்போ நம்ம ஓட்ட போகிற வண்டி தான் இந்த பல்சர் 150. ரொம்ப ஐகானிக்கான ஒரு வண்டிங்க. லுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. கீழே குனிஞ்சு காட்டுறேன். எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 150ன்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அது நல்லா தான் இருக்குது. இது ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து லைட்டாக ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ட்வின் இருக்குது. ட்வின்னில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 150ன்ற எம்பளம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இது வந்து பிளாக்காக மாற்றிட்டாங்க, மேட் பிளாக்கு. சைலன்சரும் அதே மாதிரி தான். டயர் அகர் வந்துடும். சாரி கார்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்ட் இருக்குது. வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது வந்து இது லாஸ்ட் டைமே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆமாம், இந்த லப்பரும் கொடுத்துட்டாங்க லாஸ்ட் டைமே. இந்த கன்சோல் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க டைரெக்டாக வந்து இதை ட்ரைவ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வண்டி வந்து பல்சர் 150. பல்சர் 150 நம்ம மாப்பிள்ளை வந்து NS 400 இசட்டை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பல்சர் 150 எப்படி இருக்குன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஐகானிக்கான பல்சரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. பவரில் எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. அதே ரிம்பிள்னஸ் இருக்குது வண்டியை பொறுத்த வரையும். ரொம்ப நமக்கு அடைக்கிற ஃபீலிங் இல்லை முன்னே இருந்த மாதிரி. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. நல்ல ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோட வண்டியை கொடுத்துருக்குறாங்க. பெரிய விஷயந்தான். நல்லாவே இருக்குது வண்டியை பொறுத்த வரையும். கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இதில் ஓகேவா இருக்குது. வேறு மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்சோல். இதுதான் சேஞ்சஸ்ஸு. கிராஃபிக்ஸு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பழைய பல்சருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லணுன்னா வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த வீடியோ ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கண்டென்ட் வந்து நம்ம போட்டிருக்கோங்க. பைக் ரிலேட்டடான, கார் ரிலேட்டடான கண்டென்ட்ஸு நம்ம சேனலுக்கு. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவும் மேக் பண்ணுறோம். ஆனால் சிங்கிளாக எடிட் பண்ணோம். ஒரு சில வீடியோ வந்து பின்னாடி வண்டி ஓட்டிகிட்டு வராங்க மாப்பிள்ளை, அவங்க எடிட் பண்ணுவாங்க. ஒரு சில வீடியோஸ் வந்து நான் தான் எடிட் பண்ணி ஆகணும். ஏன்னா எடிட்டர்ஸ் யாரும் கிடையாது. மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. யாராவது பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ வந்து இன்டெப்த்தாக இருக்கும். டெஸ்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு வண்டி எப்படி இருக்குது, த்ராட்டில் பண்ணால் எப்படி இருக்குது, அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. இங்கே மேனுவல் சேஞ்ச் பண்ணிக்கிற பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஐகானிக் பல்சர்னால் அது இதுதான் 150. அண்டர் பில்டிங் சைலன்சர், அண்டர் பில்டிங் டியூக்கில் வர்ற மாதிரி. போய் யூடர்ன் அடிச்சிடுவோம். அங்கே போகிற ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே எடுக்க முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் இருக்கிறது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பக்கத்தில் உள்ள சக்தி பஜாஜ். கண்டிப்பாக அந்த ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷோரூமை விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 1 by 1 சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். முன்னாடி போது பாருங்கள், NS 400 செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குங்க வண்டி. சரியான பவர், செம்ம பவர் வண்டியை பொறுத்த வரையும். மறுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு வரும், அந்த பைக்கே புகழ்ந்து தள்ளுறோம்.
இந்த பைக்கில் என்னங்க வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. டிஜிட்டல் கன்சோல் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் சேஞ்சு. ஆர்பிஎம் மீட்ரு நிறையா பேர் மிஸ் பண்ணுறேன்னு போட்டிருக்காங்க. ஆனால் பரவாயில்ல, இதுவும் ஒரு மாதிரி டிசைன் நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நார்மல் N160 அதில் இருக்க கன்சோல் அப்படியே வந்து இதில் பொருத்திட்டாங்க. இனிமே வந்து நம்ம அந்த ஐகானிக்கான ஒரு கன்சோலை நம்ம பார்க்க முடியாது. ஃபுல்லாக இந்த மாதிரி கன்சோல்ஸ் தான் பஜாஜில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கன்சோலில் அவுடேட்டடான மாடல் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தாங்க வீடியோ. இந்த வீடியோ ட்ரெஸ்ஸை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.